என்னது உனக்கு 5 லட்சமா? பல்லே விளக்க மாட்டான் போல் இருக்கு. நீ அதிர்ஷ்டக்காரன் பா. சார் எங்க ஆஸ்பத்திரிக்கு யாரோ வர்றாங்க விடியா மூஞ்சிங்க. நீங்களும் உங்க பொண்ணு எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்ததுல எனக்கு 5 லட்சம் லாட்டரி அடிச்சிருச்சு சார். தம்பி, என் பொண்ணை கட்டிக்கிறவன் லாட்டரி அடிப்பான்னு ஜோசியத்துல சொல்லிருக்கு. ஆனா மாப்பிள்ள தான் யாருன்னு தெரியல. அது நான் தான் சார். என்னது நிஜமாவா? ஆமாப்பா, நாங்க ஒருத்தர் விரும்புறோம். மனசு ஒன்னா சேர்ந்து போச்சு. இப்போ பணமும் ஒன்னா சேர போகுது. உங்க பணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்க குணத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னையும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எங்களுக்கும் பிடிச்சு போச்சு. பொருத்தம்னாலும் பொருத்தம், அப்படி ஒரு பொருத்தம். அப்ப வர ஆவணி மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்குவோம். ஆவணி மாசங்கிறது ரொம்ப தள்ளி போகுதே, அத கிட்ட கூப்பிடியா? நாளை மறுநாள் நல்ல முகூர்த்தம் இருக்குது. இப்பவே பந்தக்கால நட்டுருவேன். பந்தக்காலாவது ஒண்ணாவது. இந்த கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல தான் நடக்கணும். நாங்கெல்லாம் சாட்சி கையெழுத்து போட்டுறோம். தலையடியா எங்கயா தலையெடுக்க விடுறீங்க? டோக்கனா கையில கொடுத்து தலை குனியத்தானே வைக்கிறீங்க. நீ பாயா உள்ளப்பா. 100 குடியா? 100? வர குடிகாரனுக்கு மரியாதையே எல்லாம் போச்சு. 100, 50, 25. அங்க பாரியா. ஒரு புல் தூள். இந்த கைலாசத்துக்கே போனாலும் சரி, இன்னைக்கு ஒரு கை பாத்துறேன். இன்னொரு ஃபுல். குடிக்கிறதுலயே நான் தான் மன்னன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ சக்கரவர்த்தியா இருக்கியே. உனக்கு யாருப்பா இந்த வித்தையை கற்றுக் கொடுத்தது? கொஞ்சம் பகர். ஒரு பொண்ணு. பொண்ண? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகியிருந்தா நான் ஏன் குடிக்கிறேன்? என்னது, இப்படி ஒரு சாதனையாளனுக்கு அப்படி ஒரு வேதனையா? மாப்பிள நீ என் கூட வர்ற. நாளைக்கே உனக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம். என்ன உனக்கு புத்தியே வராதா? உங்க அண்ணனும் கொஞ்சம் ஓவராய் கீழே விழுந்துட்டாரு. குடிச்சிட்டு என்ன மச்சான் உளறாரு. போங்க, போய் படுத்துக்கு போங்க. என் வீட்டுக்கு வந்து எனக்கு வழி சொல்றியா? எனக்கு போக தெரியும். நீ போடா என்ன போங்கடா. வாசப்பட்டியை கண்டுபிடிச்சிட்டேன். நான் வர்றேங்க. கதவை தாப்பா போட்டுக்குங்க. ஒரு நிமிஷம். எங்க இன்னைக்குதான் புதுசா குடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா? எப்படி தெரியும்? இது வரைக்கும் எங்க அண்ணன் கூட வந்தவங்க எல்லாம் தாப்பா போடுவான்னு கேட்டானுங்களே தவிர தாப்பா போட்டுக்கன்னு எவனும் சொன்னதே இல்லை. நீங்க குடிச்சிருந்தாலும் குடிகாரராகல, அதான் கேட்டேன். விஷத்தை குடிச்சிட்டு ஒரேடியா போயிடலான்னு பார்த்தேன். தடுத்துட்டாங்க. அதான் கொஞ்சம் கொஞ்சமா சாக இதை குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு நீங்க அந்த பொண்ணு விரும்புறீங்களா? வார்த்தையில சொன்னா பொய் சொல்ற மாதிரி ஆயிடும். வேணாங்க, அந்த சோகத்தை நான் மட்டும் அனுபவிச்சுக்கிறேன். ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப சுயநலங்க. எதையுமே பகிர்ந்துக்கணும். சோகத்துல பங்கா? வேணாங்க, சோகத்துக்கு தாங்க 2 பேரு, சோகத்துக்கு ஒருத்தரே போதும். சோகங்கள் தங்களுக்குள்ள ஒரு சொந்தத்தை உருவாக்கிக்கிட்டா? நீங்க சொல்றது எனக்கு புரியல. எனக்குண்டா. நான் வர்றேங்க. பார்த்தேன். ஒண்ணு சொல்லட்டுமா?
இனிமே நீங்க குடிக்காதீங்க. ஏதாவது புரியுதா? பூட்டான்ல எனக்கு இருந்த லாட்டரி டிக்கெட்டை இப்பதான் பேங்க்ல கட்டிட்டு வந்தேன். அத பணமா பார்க்காம பணமா போயிட்டீங்களே மாமா. இவர்தாம்மா. அப்புறம் டைம் ஆயிருச்சு. மாமாவோட பாடி நார ஆரம்பிச்சிருச்சு. எடுத்துடலாங்களா? எப்படிப்பா எடுக்கிறது? முன்னாடி 2 பேரு பின்னாடி 2 பேர் எடுக்கிறதாங்க வழக்கம். எடுக்கலாம். எங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டு அப்புறம் எடுக்கலாம். என்ன கடனா? எனக்கு 1,50,000 ரூபாய் கொடுக்கணும். எனக்கு 1 லட்சம் ரூபாய் வரணும். எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் பாக்கி. எனக்கு வட்டியே வேண்டாம். அசல் 1 லட்சம் வந்தா போதும். 5 லட்சத்துக்கு கணக்கு கரெக்டா தான் வச்சிருக்கீங்க. நான் லாட்டரி சீட்டு வாங்கினேன், அதுக்கு எவன் காசு கொடுக்கறது? அவர் எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கடன் பத்திரத்திலையும் கடனை நான் கொடுக்க முடியாட்டாலும் எனக்கு வரக்கூடிய மருமகன் கொடுப்பாருன்னு எழுதி கொடுத்திருக்காரு. தரலன்னா என்ன செய்வீங்க? சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம். என்ன இங்க நிக்கிறீங்க? உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் என்ன, நிறைய பேசலாம். அத நடு ரோட்ல பேசணுமா என்ன? என்னமோ பேசணும்னு சொன்னீங்க. சொன்னேன், ஆனா பேச்சை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இட்ஸ் வெரி சிம்பிள். நான் வினோத்தை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆனா நீங்க என்ன விரும்புறதா எங்க அப்பா சொன்னாரு. நன்றி கடன் அது இதுன்னு சொல்லி உங்களுக்கே என்ன கட்டி கொடுக்கணும்னு எங்க அப்பா சொல்றாரு. இதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். இதானே சொல்ல வந்தீங்க? டோன்ட் வரி, உங்க கல்யாணத்துக்கு நான் குறுக்க நிக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் நீங்க அனுமதிச்சா உங்க காதலை பத்தி உங்க அப்பா கிட்ட நானே பேசுறேன். ஓகே டாக்டர், நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. அப்புறம் உங்க மனசுல ஆசை வளர்ற அளவுக்கு நான் உங்ககிட்ட நடந்திருந்தா என்ன மன்னிச்சிருங்க. நோனு, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். ஒரு வீட்டுக்குள்ள போகணும்னாலே கதவை தட்டிட்டு தான் போகணும். ஒரு பொண்ணு மனசுக்குள்ள போறதுக்கு யோசிக்காதது ஏன் தப்புதான். ஆமா, காதல் காதல் சொல்றீங்களே தவிர உங்க லவர் எப்படி இருப்பாரு, எங்க இருக்காரு, வெறும் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படிமா கண்டுபிடிக்கிறது? உங்ககிட்ட காட்டணும்னு தான் அவர் போட்டோவை கொண்டு வந்திருக்கேன். ஆள் ஜோரா தான் இருக்காரு. மிஸ்டர், சீக்கிரமா வந்து சீதா கழுத்துல தாலியை கட்டுங்க. நீ கட்டுப்பா, ஜோரா கட்டு. யோ, நீ ஜோரா தட்டியா? 3 முடிச்சு போடுப்பா. கைய கழுத்துல இருந்து எடுத்துடு. உங்ககிட்டயே தானே இருக்க போறா. வாங்க மாப்பிள்ள, வாங்க. வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அதுக்காக தானே நாங்க நின்னுட்டு இருக்கோம். எல்லாரும் கொஞ்சம் ஒளி விடுங்கப்பா. வாங்க வாங்க. அப்படி தீர்காயுசா இருக்கணும். என்ன மேலக்காரர சுத்தி கொறியிறது? அடுத்த முகூர்த்தம் ஏதாவது இருக்கா? விட மாட்டேனே. கங்கணம் அவுக்கிற வரல இருந்து வாசிச்சுட்டு தான் போகணும். என்ன வாசிக்க மாட்டேங்கிறீங்களா? அப்ப வாத்தியத்தை வச்சு நீங்க போங்க, நான் வாசிக்கிறேன். கேக்குறீங்கன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க எந்த விஷயத்துக்கு போனாலும் நீங்க அங்க இருக்கீங்களே, அது எப்படி? ஏயா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. அது கல்யாணம்னா நான் தான் மாப்பிள்ள, அது எழுவுன்னா நான் தான் போனோம். நீ வாசியா? அட கோவிச்சுக்கிறீங்களே. நீங்க மாப்பிள்ளைக்கு வரவா பொண்ணுக்கு வரவா? சோத்துக்கு ஒரு சொந்தக்கார சிந்தாபாத். நீ வாசியாண்ணா? வந்துட்டேன். ஆகட்டும் ஆகட்டும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன எவ்வளவு விஷயம் இருக்கு, என்ன சமாச்சாரம்? சீக்கிரம் நடக்கட்டும் ஐயரேன். ஆமா, ரைட் ரைட் ரைட். வாங்க போலாம். சரி வாங்க போலாம். வாங்க வாங்க, நீங்க போங்க. வாங்க மாப்பிள்ள, கொஞ்சம் செக்ஸியாவே கேக்குற. எப்போ ஹனிமூன் கிளம்புற? நானும் கொஞ்சம் செக்ஸியாவே சொல்றேன். இன்னைக்கே கொடைக்கானல்.
இங்க என்னத்தங்க பார்க்க போறீங்க? உங்ககிட்ட இருக்கிற அழகெல்லாம் தான். ஜி, இங்கெல்லாம் வேண்டாங்க. இதெல்லாம் வேண்டாங்க. இதெல்லாம் வேண்டாங்க. லெஸ் லக்கேஜ், மோர் கம்ஃபர்ட். தாலி மட்டுமா தொல்ல? என் தங்கம், நீயும் தான் தொல்ல. அடுத்த கல்யாணத்துக்கு உதவும் ராசியான தாலி. என்ன கொடைக்கானல்ல சீசன் சொன்னாங்க, ஒருத்தரும் சிக்க மாட்டேங்கிறானே. இன்னைக்கு ஏகாதசி தானே? இவன் எங்க இங்க வந்தான்? பார்த்தா பொண்டாட்டி எங்கன்னு கேட்பானே. இவனை சந்திக்காம போறதே பெட்டர். ஹலோ ராஜ். என் பேரு ஆனந்த். பேர் எதுவானா என்ன? போய் காபி சாப்பிடலாம் வாங்க. போலீஸ் எல்லாம் வேண்டாங்க. பணம் எவ்வளவு வேணா தந்துடுறேன். உன் காசு பணம் யாருக்கா வேணும்? எனக்கு என் புள்ள தான் வேணும். என்னங்க, சீக்கிரம் எப்படியாவது என் மகனை காப்பாத்து. ஐயோ, என் பிள்ளையை காப்பாத்துங்களே, எனக்கு பயமா இருக்கு. ஐயா காப்பாத்துங்க ஐயா. ஐயா, என் பிள்ளையை காப்பாத்துங்க ஐயா. என்ன கல்யாண சத்திரமா ஆஸ்பத்திரியா? ஐயா, என் பிள்ளை மயக்கமா கிடக்குறான் ஐயா. இங்க பாருங்க ஐயா. எப்படி வந்தது? கார் மோதிடுச்சு. அப்ப இது போலீஸ் கேஸா? பாருங்க, கார் ரோட்ல இருக்கு, முதல்ல புள்ளைய கவனியா. யோ முடியாதியா? ரூல்ஸ்ல ரூல்ஸ் தான். ரூல்ஸ் உடைக்க எவ்வளவு செலவாகும்? அது உங்க வசதியை பொறுத்தது. இவ்வளவுதானே, இத முதல்லயே கொடுத்துருக்கலாம். இப்ப பார் ரூல்ஸ் எப்படி உடையுதுன்னு. பேர் என்ன? பாரத். பாரத். ஆனா பெண்ணா? அலி. யோ உன்ன கேட்ட கிண்டலையா பண்ற? பணத்தையும் கை நீட்டு வாங்கிட்டு போலீஸ கூப்பிடுவேன். ஏம்மா, நாங்க எவ்வளவு தேவலாம். தப்பி தவறி அந்த பக்கம் போயிடாதீங்க, மம்பள மாட்டிக்குவீங்க. என்னையா சத்தம் இங்க? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டாக்டர். மார்னிங். அது ஒண்ணும் இல்ல சார், ஆக்சிடென்ட் கேஸ் சார், கேஷுவாலிட்டி சார். பாருங்க ஐயா. ஐயோ ப்ளீடிங் ஆகுது, முதல்ல போய் ட்ரெஸ்ஸிங் வாங்க பண்ணுங்க. சீக்கிரம், டைம் ஆகுது. தியேட்டருக்கு வாங்க. நான் அப்பவே சொல்லிட்டேன் சார் ஏற்கனவே. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க மிஸ்டர் வினோத் தானே? ஆமா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுக்கே இவ்வளவு ஆச்சரியப்பட்ட எப்படி? இன்னும் எவ்வளவோ இருக்கு, வாங்க சொல்றேன். சீதா, சீதா. குட் மார்னிங். ஹலோ டாக்டர், வாங்க வாங்க உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? தண்ணி. தண்ணியா? சாப்பிடுங்க. எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். எனக்கா? ஆமா, நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவைப்படும். நான் ஒண்ணு கேட்பேன், தருவீங்களா?
ஒண்ணு என்ன 100 வேணாலும் கேளுங்க தர்றேன். சீதாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க. மாப்பிள்ளை தயார் தான், நானும் தயார் தான். மாப்பிள்ளையும் தயார், பொண்ணும் தயார். அப்புறம் என்ன சிக்கல் மாப்பிள்ளை? அதுதான் சிக்கல். மாப்பிள்ளை நான் இல்ல. என்னது? சார், நான் சொல்றத நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நான் ஏதோ தியாகம் பண்ணிட்டதா சொல்லல. ஏன்னா இதயத்தை ஆபரேஷன் பண்ணி மாத்தி வச்சிடலாம். ஆனா மனசு சீதாவுக்கு எல்லா வகையிலும் என்னை விட பொருத்தமானவன் வினோத் தான். உங்க பெருந்தன்மையினால என் கையை கட்டி போட்டீங்க. உங்க விருப்பப்படியே செய்யுங்க. எழுந்துடுங்க. என்ன சார் ஆச்சரியமா இருக்கா? இல்லம்மா, சந்தோஷமா இருக்கு. நீ என்னை விட சின்னவளா இருந்தாலும் உன்னை நான் வணங்குறேன். சார் இந்த கல்யாணத்துக்கு மூல காரணமே நீங்கதான். என்னம்மா சொல்ற? ஆமா சார், நீங்க இவருக்கு சொன்ன புத்திமதியை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு புத்தி வந்துச்சு. என்னது? காதல் மட்டும்தான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருந்தவதா நானும். புரியல, காதல் விதைய கனவுல தான் நானும் விதைச்சேன், ஏமாந்தேன். யாருக்கிட்ட? அது அது உங்களுக்கு மட்டும்தான் சஸ்பென்ஸ். ஆனா அதை இவர்கிட்ட சொல்லிட்டேன். குடும்பத்துக்குள்ள ரகசியம் இருந்தா இடைவெளி அதிகமாயிடும். என்னங்க? ஏன்டா ஒரேடியா சாகுற? கொஞ்சம் கொஞ்சமா சாகுன்னு இவ என்ன இவ வலையில மாட்டி வச்சா. ஹரியானா இன்றே கடைசி, ஆந்திர பிரதேஷ் இன்றே கடைசி, மகாராஷ்டிரா இன்றே கடைசி, பஞ்சாப் இன்றே கடைசி. எனக்கு அடிச்ச பூட்டான் லாட்டரி நேத்தோடு கடைசி. வாங்குங்க சார் லாட்டரி, அடிங்க சார் லாட்டரி, வாங்குங்க சார் லாட்டரி டிக்கெட். உங்க அதிர்ஷ்டத்தை பரிசோதனை பண்ணுங்க. ஏன் அதிர்ஷ்டம் தான் கட்டின பொண்டாட்டியால வீணா போச்சு. அடி பாவி, பூட்டான் லாட்டரியில கிடைச்சா இப்ப நான் சொன்ன ஊரையெல்லாம் சொந்தமா ஒரு கார் வாங்கி சுத்தி பார்க்கலாம்னு நினைச்சேன். இப்ப அந்தந்த மாகாண லாட்டரி டிக்கெட்டை தெரு தெருவா விக்க வச்சுட்டியாடி. பூட்டான்ல கிடைச்சதை வச்சு உங்க அப்பன் கடனை கட்டி போட்டு அவன் பூட்டான். எனக்கு 5 லட்சம் விழுந்துச்சுன்னு சொன்ன உடனே ஆஹா, உங்க அப்பன் சிரிச்சானே ஒரு சிரிப்பு. புன்னகை மன்னன், பூவிழி கண்ணன். சும்மா சும்மா எங்க அப்பாவை திட்டாதீங்க. பின்ன உங்க அப்பனை டிக்கெட் போட்டாடி திட்ட முடியும்? இங்கேயும் திட்டுவேன், உங்க அப்பனை புதைச்ச இடத்துலயும் திட்டுவேன். நானும் உங்களை காதலிச்சேன், நானும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். நீங்களா தானே என்ன பார்த்து மயங்கினீங்க. ஆமா, நீ பெரிய ட்ரிப்ளெக்ஸ் ரம்மு. உன்னை பார்த்தோன்னு நாங்க மயங்கிட்ட போடி கடங்கார போய் மகள. சரி, கடனை சொல்ல வேண்டாம். அவன் எப்ப சாகரனாவது என்கிட்ட சொல்லிக்கலாம்ல. பூட்டா லாட்டரி கிட்டு விடு. அண்ணா நீங்களா? உங்களுக்கா இந்த கதி? என்ன கதி? இவளை கூட்டிட்டு நான் என்ன தெரு தெருவ பிச்சை எடுக்கிறேன்? என்ன டேய், ஏண்டா கூமாச்சி தலையா, அன்னைக்கு நீ என்ன சொன்ன? ஒரே பொண்ணு, பெரிய இடம், இந்த பொண்ணை நீங்க கட்டிட்டீங்கன்னா சொந்தமா ஒரு பேரிக்காய் தோட்டமே வாங்கலாம்னு சொன்னேன். இப்ப ஆசைக்கு ஒரு பேரிக்காய் வாங்கிட்டீங்க, என்கிட்ட காசு இல்லடா. அண்ணே கோவிச்சுக்காதீங்கண்ணே. அந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளா கல்யாணம் ஆகலையா? எனக்கும் ஒரு வகையில சொந்தக்கார பொண்ணா. உங்களுக்கும் கல்யாணம் ஆகி போச்சு, கடனும் தீர்ந்து போச்சு. அவங்க அப்பட நிம்மதியா போய் சேர்ந்துட்டாரு. அவன் நிம்மதியா போயிட்டான், நான் நிம்மதியா இருக்க முடியலையேடா. இருந்த வேலையும் போச்சேடா. செய்யும் தொழிலே தெய்வம்னே. தத்துவம் வேற பேசுறியா? எப்படி துண்டு பிடி வாங்கிக்க, 2 அடியாவது வாங்கிக்கடா. எதிரில லாரி வருது, ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிடாத. வா. ஆமா, கல்யாண பொண்ணு இப்படி அலைஞ்சிட்டு இருந்தா எப்படி? என் கல்யாணம் நடக்கிறதே உங்களால தான் சார். என் மேரேஜ் இன்விடேஷனை முதல்ல உங்களுக்கு தான் கொடுக்குறேன். வாங்கிக்கங்க சார். தேங்க்ஸ். அட என்னமா அது, என் காலில் விழுந்துகிட்டு? தெய்வத்து காலில் விழாம வேற யார் காலில் விழறது? ஆக என்ன மனுஷன் இல்லைங்கிற? உன் எண்ணம் போலவே வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. ஆண்டவன் அருளால தீர்க்க சுமங்கலியாயிரு. வாமா. என்னது? சக்கரை பொங்கல் செஞ்சேன், உங்களுக்கு பிடிக்குமேனு கொண்டு வந்தேன். வாழ்க்கையில இல்லாத இனிப்பு சாப்பாட்டுல அது இருக்கட்டுமே கொண்டு வந்தியா? நான் உங்களை என்னமோ நினைச்சேன். உண்மையிலேயே நீங்க பெரிய ஆளு. என்ன விடுகதையா? இல்ல, வாய் இருந்தும் ஊமையா இருந்ததுனால வந்த கதை. முடிச்சு போடாம பேசவே மாட்டியே. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலான்னு இருந்தேன், நீயே வந்துட்ட. சீதா கல்யாணத்துக்கு என்ன பரிசு கொடுக்கலாம் சொல்லு பாப்போம். கொடுத்திருக்கிற பரிசு அவங்க வாழ்நாள் வரைக்கும் போதும். அதை விடவா பெருசா கொடுத்துட்டு போறீங்க? மண்டு, உங்ககிட்ட போய் கேட்டேன் பார்.
சார் தந்தி. லதா சீரியஸ் ஸ்டார்ட் இமீடியட்லி. என்னங்க இது? என் தங்கச்சி சீரியஸா இருக்கலாம், காலேஜ்ல இருந்து தந்தி கொடுத்துருக்காங்க. நான் உடனே புறப்படுறேன். சீதா கிட்ட கல்யாணத்துக்கு வந்துடுறேன் சொல்லு. டாக்டர், உங்ககிட்ட எப்படி விஷயத்தை சொல்றதுனே புரியல. உங்க தங்க லதா எவனோ ஒருத்தரை நம்பி ஏமாந்துட்டா. அதனால பாய்சன் சாப்பிட்டா நிலைமை சீரியஸ் ஆயிடுச்சு. எங்க ஹாஸ்டல் டாக்டரை வச்சு ட்ரீட் பண்ணி கொஞ்சம் கியூர் பண்ணியிருக்கோம். அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, அவளுக்கும் நிம்மதியா இருக்கும். லதா, லதா, இப்ப அவன் யாருன்னு சொல்லு. அவனை உன்னை கட்டி வைக்கிறேன். சொல்லு, சொல்லுமா. மாப்பிள்ளை பண்ணி விடுவாரு. வாங்க டாக்டர் சார், நல்ல நேரத்துக்கு வந்துட்டீங்க. இந்தாங்க அச்சடி போடுங்க. பாவி, என் வாழ்க்கைக்கு எடுத்துட்டு உனக்கு கல்யாணம் ஒரு கேடா. இந்த மோசம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டினியடா. நீ உருப்படியாடா? சும்மா விட மாட்டேன். என்ன தெரியாது? இவன் தான் என் வாழ்க்கைக்கு எடுத்தவன். எனக்கு தெரியாது. யாரு என்ன சொல்றாங்க? இவ என் தங்கச்சி தான். இவளுக்கு கொஞ்ச நாளா பைத்தியம். அதனால ஆமா நான் போய் தான் சொல்றேன். நான் போய் தான் சொல்றேன். பைத்தியம் இல்ல, நான் போய் தான் சொல்றேன். வா, வெளியே போய் பேசிக்கலாமா? ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது இவ இப்படி நடந்துக்கிட்டா மன்னிச்சிடுங்க. சீதா, நீ நல்லா இரு.
இவன் தானே இந்த ஒரு வார்த்தை கூட கேட்காம போற நெருப்பு 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 அணையும் 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 அணைச்சுங்க அணையும் அணைச்சுங்க சாமி நல்ல காரியம் நடக்கும்போது இப்படி ஆயிடுச்சு. ஒண்ணும் பதட்டப்படாதே, இந்த மாதிரி ஆகப்படாதே. போய் துணியை மாத்திட்டு வர சொல்லுங்க, நிவர்த்தி பண்ணி விடுவான். கூட்டிட்டு போமா. கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா. பெட்டி சாவி மறந்துட்டேன், அப்பா கிட்ட இருக்கு, கொஞ்சம் வாங்கிட்டு வாயேன். சரி வாங்க மாப்பிள. நீங்க போங்க, நான் வந்துடுறேன். சரிங்க. இது எத்தனாவது கல்யாணம் சார்? அது வந்து அது சரி, இதுக்கெல்லாம் செக்ரட்டரியா வச்சுக்க முடியும். அவன் என்னடான்னா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே என்ன புடி உன்ன புடிங்கிறான். உனக்கு எப்படிப்பா? ஆமா, அந்த கோயில்ல கல்யாணம் பண்ணிட்டிய அந்த பொண்ணு என்னாச்சு? கைய கழுவிட்டியா இல்ல க்ளோஸே பண்ணிட்டியா? பழசெல்லாம் கிளறாதீங்க. அடா பாவி, அதுக்குள்ள அந்த பச்சை மண்ணு உனக்கு பழசா போயிடுச்சா? பெரிய ஆளியா நீ? எப்போ அந்த கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்க வேணாம்னு சொன்னியோ அப்பவே எனக்கு சந்தேகம் தான். நேத்துக்கு இந்த கல்யாண ஊர்வலத்தோட பாக்குறப்ப வந்த டவுட் இப்ப கார்த்தால கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சத்தம் போடாதீங்க, பக்கத்து ரூம்ல கல்யாண பொண்ணு இருக்கு. இங்கதானே? யார் எங்க இருந்தா எனக்கு என்ன? எனக்கு வேண்டியது நீதி, நியாயம், தர்மம். இல்லன்னா பணம், டப்பு, கேஷ் கேஷ் ஹாட் கேஷ். என்ன மிரட்டுறியா? இல்லையே, போலீஸ் கிட்டயோ பொண்ணு வீட்டுக்காரர்கிட்டயோ சொல்லிடுவேன், அவ்வளவுதான். இப்ப என்னதான் வேணும்? இதோ பாருப்பா, இப்போ ஒரு பேச்சு அப்போ ஒரு பேச்சுன்னு பேசுறவன் நான் கிடையாது. எனக்கு வேண்டியது பணம் பணம் பணம். சார், கேஷ் எதுவும் என் கையில இல்ல, நகையா தான் இருக்கு, வேணா அது தரேன். சபாஷ் மாப்பிள்ள, நீங்க பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு ஜாலியா ஹனிமூனுக்கு போயிடுவீங்க, நாங்க நகையை எடுத்துக்கிட்டு விக்க போய் ஜெயிலுக்கு போனோம், அப்படிதானே? இதோ பார், எனக்கு சின்ன வயசுலயே காதை குத்திட்டாங்க, நீ ஒண்ணு கடகன் மாட்ட வேண்டாம். அப்போ ஒண்ணு பண்ணுங்க சார், 2 நாளைக்கு என் ஃப்ரெண்ட் இங்க தங்கிருங்க, வரதட்சணை பணம் வரும், அப்படியே நான் தந்துடுறேன். நம்பிக்கை இல்லையா சார்? நான் அந்த பொண்ணோட வாழ போறது என்ன, படுக்க போறதே 2 நாள் தான், அதுக்குள்ள கொடுத்தா சரி, இல்லன்னா எடுத்து கொடுத்துறேன். வர்ற வெள்ளிக்கிழமை திருத்தணியில எனக்கு இன்னொரு கல்யாணம் இருக்கு, ஆல்ரெடி செட்டில் தான், இருந்தாலும் அதுக்கும் சேர்த்து உனக்கு கமிஷன் நான் இங்கேயே கொடுத்துறேன். என்ன சொல்ற? ஒரு விதத்துல நம்ம 2 பேருடைய தொழிலும் ஒண்ணுதான். ஓகே, டன். ஆமா, இந்த டாக்டரோட தங்கச்சி வந்ததே, அதுவும் உன் கேஸ் தானா? ஆமா சார், அது கை செலவுக்கு. அது எப்படிப்பா உன்ன மாதிரி ஆளுங்கிட்டே இந்த பொண்ணுங்க மாட்டுறாங்க? பெண் புத்தி பின் புத்தி தான். சரி, சாப்பிடு. மாப்பிள்ள சார், இதோ வந்துட்டேன். லதா, தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. தாலி கட்டாம இருந்திருந்தா அவன் ஒரு அயோக்கியனா இருந்தாலும் உன் கழுத்துல அவனை தாலி கட்ட வச்சிருப்பேன். சீதாவுக்கு அவன் புருஷன் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பிரச்சனை எங்க சொன்னா குழப்பங்கள் தான் அதிகமாகும். சீதாவும் அவனோட வாழ மாட்டா, உனக்கும் அவனோட நல்ல வாழ்க்கை அமையாது. அதனாலதான் அவ்வளவு பேர் மத்தியில உன்னை பைத்தியக்காரின்னு சொல்லிட்டேன். அந்த நேரத்துல அதை தவிர வேற எதுவும் தோணலமா? என்ன மன்னிச்சிடு லதா. நீ என் மேல கோபமா இருக்கலாம், ஆனா பேசாம மட்டும் இருந்துடாத. லதா, 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 லதா. அடுத்து நீங்க.
பொம்பளை பொறுக்கி நாயே, என்னடா சொன்ன? நீ என் கூட படுக்க போறது இன்னும் 2 நாள் தானா? வர்ற வெள்ளிக்கிழமை திருத்தணியில உனக்கு இன்னொரு கல்யாணமா? ராஸ்கல்! டாக்டர் தங்கச்சி உனக்கு கை செலவுக்கா? தாலி கட்டிட்டா நான் உனக்கு அடிமை ஆடுவேன்னு நினைச்சிட்டேல? என் தாலியா இருந்தாலும் பரவாயில்ல, இன்னொரு பொண்ணு கழுத்துல மட்டும் நீ தாலி கட்ட கூடாது. உன்னை உயிரோட விட்டு வச்சா தானே வாரத்துக்கு ஒரு கல்யாணம் பண்ணுவேன். அதான் உன்னையே தீர்த்து கட்டிட்டேன். என்ன பாக்குறீங்க? தொட்டு தாலி கட்டின புருஷனையே குத்திட்டாளேனா? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அவன் செய்யற தப்பையெல்லாம் ஏத்துக்கிட்டு மூக்க சிந்தி செவத்துல தடவுற சாதாரண பொம்பளை ஜாதி இல்லைன்னா, தாலிய பொண்ணுக்கு கட்டுற மூக்கணாங்கயிறா நினைக்கிறாங்களே தவிர பாசத்துக்கும் உறவுக்கும் கட்டுற பாலமா யாருமே நினைக்கிறது இல்ல. தாலிய கட்டுற ஆம்பளைங்களுக்கே அந்த நினைப்பு இல்லாதப்போ அத சுமக்கிற பொம்பளைங்களுக்கு மட்டும் அந்த நினைப்பு இருக்கணுங்கிறது என்ன நியாயம் சொல்லுங்க? உங்களால மட்டும் இல்ல, யாராலையும் சொல்ல முடியாது. தாலி ஒரு பொண்ணுக்கு வேலையா இல்லாதப்போ அத அறுத்து எறியறதுல தப்பே இல்ல. நான் செஞ்சது தப்பா ரைட்டான்னு பட்டிமன்றம் போட்டு பேசுங்க போங்க. அதை தவிர உங்களுக்கு வேற என்ன தெரியும்? உங்க அளவுக்கு என்னால தியாகம் பண்ண முடியாது. என்ன உங்களை, உங்க தங்கச்சிய, இந்த சமுதாயத்தை ஏமாத்துறவன மன்னிக்கிற அளவுக்கு எனக்கு மனப்பக்குவம் கிடையாது. உங்களை மாதிரி நல்ல மனிதர்களோட இந்த மாதிரி மிருகங்களும் வந்து பிறந்துருது. இவங்களை நாம வேட்டையாடிடணும், இல்ல இவங்க நம்மள வேட்டையாடிடுவாங்க. அதான் தீர்த்துட்டேன். அக்கா